18ஆம் படி கருப்பசாமி கோவிலில் இரவு நேரத்தில் நடக்கிற அமானுஷ்யம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை பூசாரி இங்கே இருக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளம்பி போறாரு. நடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு பொருளை மறந்து விட்டுட்டு திரும்பியும் அந்த கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போயிட்டு அங்கே பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக். அவர் போற வழி எல்லாமே யாரோ பயங்கரமா கத்துற மாதிரி, சிலர் வந்து அலற மாதிரிலாம் சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, யாரோ இன்னொருத்தர் அடிக்கிற மாதிரியும் இன்னொருத்தரை போட்டு சித்திரவதை பண்ற மாதிரியும் அப்படி சத்தம் கேட்டிருக்கு. அவர் அந்த கோயிலை நெருங்க அந்த சத்தம் அப்படியே மெதுவாக குறைஞ்சிருக்கு. அவர் கோயிலை நெருங்கின பிறகு அவருக்கு அங்கே ஒரு அமானுஷ்யம். அங்கிருந்த படிகள்லாம் காலச்சி ஏகப்பட்டு இருந்திருக்கு. அதாவது நம்ம ஈரக்காலோட படிக்கட்டு ஏறினா எப்படி காலச்சிருக்கும் அந்த மாதிரி காலச்சிகள் இருந்திருக்கு. அந்த காலச்சிகள் சாதாரணமான மனிதன் சைஸ் இல்லாமல் ரொம்ப பெரிய அளவு இருந்திருக்கு. அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. அது பார்க்க மனித கால் அடிக்கிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கருப்பசாமி கோயிலுக்கு வெளியே அந்த அருவாள் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அருவாளில் சில அருவாள் காணாமல் போயிருக்கு. அதாவது அந்த அளவு பார்க்கும்போது கம்மியாக இருந்திருக்கு. அவர் அந்த அருவாள் அப்படி தேடிக்கிட்டே போயிருக்காரு. போன இடமெல்லாம் அங்கங்கே அருவாள் கலந்துருக்கு. அந்த அருவாள் அவர் எடுக்க போகும்பொழுது தான் அவருக்கு இன்னொரு ஷாக். அந்த அருவாள் பக்கத்தில் போகும்பொழுது நாய்ங்கெல்லாம் ஓட விடுற பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்கு. அந்த ஓட சத்தம் வேற லெவலுக்கு கேட்டிருக்கு, காதை அடிக்கிற அளவுக்கு. அவர் அங்கேருந்து போயிடறாரு. திரும்ப வேற ஒரு இடத்துல இருக்கிற அருவாள் இருக்கும்போது அதே மாதிரியே சத்தம் கேட்டிருக்கு. இந்த ஓட சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கு. ஆனால் இந்த கதையை சில பேர் இன்னும் வெளியில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் யாருமே நம்பவே இல்லை. இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு வெளியில் கட்டுக்கடையில் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இந்த கதையை சொல்லுவாங்க. நான் சொன்னதை விட ரொம்ப பயங்கரமாக சொல்லுவாங்க.